இப்ப நான் இந்த நிலக்குடி படத்துல இப்ப நான் ஹீரோவா பண்றப்ப வேற யாருக்கோ கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். நான் உள்ள வந்தப்ப அவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. அப்ப சீக்வன்ஸ்ல ஒரு ராட் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம அதை உடைக்கணும். அப்ப அந்த சும்மா டச் பண்ண உடஞ்சிடும்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து 10 தடவை இது பண்ணாலும் ஒரு சின்ன கிராக் கூடயே விழுகல. அது அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ப்ராப்பரா ப்ரொமோஷன் ஆகல. அந்த படத்துக்கான ரிசப்ஷன் கிடைக்கல. பாடம்னு ஒரு படம் வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல படமா தான் இங்க 8, 7 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்னன்னா எனக்கு ப்ராப்பரா ஹீல் ஆகல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்கன்னா இன்னும் 3 பீசஸ் கிளாஸ் இருக்கு, அதை எடுக்காம சுவிட்ச். இப்போ உங்களோட படம் தேவயானி மேம் கூட, எவர்கிரீன் தேவயானி மேம் கூட வந்து நிழற்குடை படத்தில் வந்து ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து ஒரு ஹோல் மூவியில் இருக்கீங்க. ஹவ் இட்ஸ் ஃபீல் ஆக்சுவலி? ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய விஷயம். நம்ம ஒரு விஷயம் நினச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. தேவயானி மேம் இருக்காங்க, வடிவேக்கரசி மேம் இருக்காங்க, இளவரசன் சார் இருக்காங்க, ராஜ் கபூர் சார், மனோஜ்குமார், நீலகன், ஒரு பெரிய டீமே இருக்காங்க. அப்புறம் எனக்கு வைஃபா, ஆன்ஸ்க்ரீன் வைஃபா கண்மணி ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குட்டீஸ் பொண்ணு இருக்கா, ஒரு நிஹாரிகாங்கிற கேமராமேனுமே பெரிய கேமரா ஆபி குருதேவ் சார், வணங்கான் நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் டைரக்டர் சிவா சார், அவங்க எல்லாம் கேஎஸ் அதியமான் சாரோட டீம் ஆக்சுவலாக. ஸோ அதியமான் சார் இருப்பார், ராஜ் கபூர் சார் இருப்பார். நம்ம மானிட்டரில் ஒரு 3-4 டேரக்டர்ஸ் வந்து நம்மளோட விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. பட் ஓகே, அப்போ என் ப்ராடக்ட் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் என்ன இப்போ சொல்கிற மாதிரி மானிட்டர் முன்னாடி எல்லா பெரிய டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோன்றப்பே ஒரு பயம் இருக்கும். அவங்க நம்ம கிட்ட ஓகே இப்போ நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஓகே நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்திருக்கு ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் வந்து நான் நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். ஏன்னா இப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறப்ப நம்ம என்ன திடீர்னு டென்ஷன் ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்டில் அதை திக்கிடுவாங்க, நம்மளுக்கு அது கான்ஃபிடென்ஸ் டவுன் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஸ்கிரிப்ட்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. டைலாக்ஸ் இந்த என்ன மாதிரி எப்படி நடிக்க போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் வீட்லேயே கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் டீம் வந்து ரொம்ப அவங்க ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு செஷனாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஸ்டேஜில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே, அப்புறம் ஃபைனல் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்கிற விஷயம் தான். ஸோ ஹெல்த்தியாக தான் இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப. நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க சைட்லேருந்து நல்லா இருக்கு நல்லா பண்ணீங்கன்னு சொல்கிறப்ப அந்த மூமெண்ட்டில் ஏதோ ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி. பட் என்னன்னா அடுத்த சீனும் இதே மாதிரி பண்ணணும், நம்ம இதை வந்து தலைக்கு எரியக்கூடாது, நம்ம படம் ஃபுல்லாக இவங்க இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மைண்டில் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணனால தான் இன்னைக்கு படம் முடிச்சுட்டு எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் இது வரைக்கும் 100 பேர் பார்த்துருப்பாங்க. பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, நல்லா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா லைவ்லியாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, எவ்வளோ வருஷமா சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க ஆக்சுவலி? நான் ஒரு 10-12 இயர்ஸாக நான் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி படங்கள் வெரி பிகினிங்கில் நான் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டுடியோ அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இதுக்கு ப்ரொடக்ஷன் சைட் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ப்ரொடக்ஷன் சைட் நான் ஆக்டிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறம் நான் விப்ரோவில் பிளேஸ் ஆனேன். அப்புறம் கம்ப்ளீட்லி நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா நாலேஜ் வந்து எனக்கு ஆசை தான் இருந்துச்சு. பட் சினிமா எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து சரி கொஞ்சம் டைம் எடுத்து சினிமாவோட ப்ரொடக்ஷன் சைடில் நம்ம இருந்தால் நம்ம அதோட ஒரு சைடு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு போகலாம், எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது, அந்த விஷயத்துக்காக நம்ம அதில் ஒரு 4-5 இயர்ஸ் நான் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் ஆர்கே சுரேஷ் அவரோட இதில் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எனக்கு அதில் நல்ல கான்டெக்ட்ஸ் கிடைச்சிது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைச்சிது. அப்போ ஆக்டர்னா வந்து வெறும் நம்ம போய் ஷூட்டிங்கில் போய் நடிக்கிறது மட்டும் இல்லை, அதை சுற்றி எவ்வளோ
பேர் அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு படம் வெளியே வரப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறப்ப நம்ம வந்து வெறும் ஆக்டராக மட்டும் இருக்கக்கூடாது, ப்ரொடியூசர்ஸ் ஆக்டராக இருக்கணும், டைரக்டர்ஸ் ஆக்டராக இருக்கணும். ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்னா அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது செலவாகிட்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம வரலன்னு சொன்னால் அந்த ஒரு நாள் செலவாகும். டேரக்டர்ஸ்னா டேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசிப்ளின்டாக அந்த பங்க்சுவலாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆக்டராக நம்ம இவங்களுக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், டைரக்டர் அவங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இது ரெண்டு தான் மேஜர். ஆக்டிங்குள்ள வந்தேன். ஓகே, இது ரெண்டு தான் மேஜர். அதையே வந்து நீங்க பேக்ல கத்துக்கிட்டு வந்து நடிக்கும் போது தான் வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் வந்து இந்த நிழற்குடை படம் வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பண்ண படங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னைசேஷன்ஸோ அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காதப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது ஆக்சுவலி? இந்த படத்துக்கு நம்ம என்ன எஃபர்ட் போட்டோமோ அதுக்கும் அந்த 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 படத்துக்கு நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ப்ராப்பராக ப்ரொமோஷன் ஆகலை, அந்த படத்துக்கான ரிசப்ஷன் கிடைக்கல. பாடம்னு ஒரு படம் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல படமாக தான் இப்போ அந்த யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னமும் அதுக்கான நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைம் ரிலீஸ் ஆன டைமில் அதுக்கான ஒரு ரிசப்ஷன் ப்ராப்பராக கிடைக்கல. ஒயிட் ரோஸ் நான் பண்ண ஒயிட் ரோஸ்ன்ற மூவியும் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைமில் எங்களுக்கு தியேட்டர்ஸ் ப்ராப்ளம், தியேட்டர்னால அந்த எங்களுக்கு 1 வீக்கு மேலே அந்த படம் இதாக முடியல. அஃப்கோர்ஸ் அது அந்த டைம் படம் சரியாக போகலைங்கிறப்ப எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோல் டீமுக்குமே கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு 6 months to 1 year வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் அது அந்த டே நம்ம சரியாக எல்லாமே ஒன்று கூடி அமையலைங்கிறப்ப ஒரு டிப்ரெசிங்காக தான் இருக்கும். பட் நம்ம நெக்ஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அங்கே ஸ்டாப் ஆகாம ஓடிட்டே இருந்திருக்கீங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம்லாம் நான் பண்ண வேண்டியதா இருந்ததுப்பா, ஆனால் என்னால் பண்ண முடியல, ஆர் கிட்ட வந்து அது போயிடுச்சு என்னை விட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் அந்த மாதிரி கமிட் ஆயிருக்கேன். நான் வந்து கமிட் ஆகின லீடாக அது லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே வந்து எனக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல வந்து நான் ஏதோ ஒரு வகையில் சார் இவங்க இப்படி பண்ண போகிறாங்க சார், சாரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இப்படி சின்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து மெரிட்டில் போவேன். உள்ளே போயிட்டு ஆடிஷன்லாம் இதாகி ஆல்மோஸ்ட் அந்த டீம் கிட்ட ஓகே நம்ம விஜய் பிச்சே பண்ணலாங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வருவாங்க. பட் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஷூட்டிங் பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் நிறைய. அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு 10-12 பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நான் வந்து பண்ண வேண்டியதை என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. அது எப்படி அது பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அது அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தில் நம்ம இருந்திருக்கணுமே அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும்ல, அது அஃப்கோர்ஸ் அது நம்ம மண்டியிலே ஏற்றிக்கூடாது. சரி இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சினிமா, இது வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இந்த நிழற்குடை படத்தில் இப்போ நான் ஹீரோவாக பண்ணுறப்ப வேற யாருக்கோ கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், நான் உள்ளே வந்தப்ப அவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான், ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்னடா இந்த ப்ராஜெக்ட் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம அதிலேயே ஸ்டக்அப் ஆகக்கூடாது சினிமாவில். அதனால தான் நான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இத்தனை இயர்ஸ் வந்து நம்ம சரி இது ஓகே இது இல்லைன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் நம்ம இப்போ இன்னைக்கு நிழற்குடைங்கிற ப்ராஜெக்டில் வந்து நான் இருக்கேன். ஸோ எஸ், அந்த ஒரு ஸ்பிரிட் தான் வந்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இந்த அந்த ஒரு இன்னொரு ஸ்பிரிட் வந்து இந்த நிழற்குடை படத்துல நடந்திருந்தது. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் நீங்கள் வந்து அதை போட்டு ஓகே ஐ வில் பி பேக் ஆன் அ ஃபயர் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அது எப்படி சார் டேக்கிள் பண்ணீங்க? ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்தது? வாட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட்? அன்னைக்கு எல்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது மேம். அன்னைக்கு வந்து ஒரு கார் சீக்வன்ஸ் காலையிலே சொல்லிட்டாங்க, ஒரு கிளாஸ் பிரேக்கிங் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. நானும் நல்லா ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். சரி அன்னைக்கு போஸ்ட் லஞ்ச் எல்லாம் சீக்வன்ஸ் அதுக்கான விஷயங்கள் ப்ரிப்பேர் ஆனப்ப அது ஒரு சுகர் கிளாஸ் தான் சொல்லுவோம் நம்ம தொட்ட உடஞ்ச விஷயம் தான். பட் அன்னைக்கு என்ன நேரமோ தெரியல, அது வந்து நான் அந்த சீக்வன்ஸ்ல வந்து பாப்பா கார்ல மாட்டிப்பாங்க, நான் வந்து அந்த பாப்பாவை வந்து காப்பாற்றணும். அப்போ கார் கீ வந்து என்கிட்ட இருக்காது. அப்போ ப்ராக்டிக்கலா வந்து நம்ம ஒரு பக்கெட்ல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம உடைக்கிற ஒரு விஷயம். அப்போ சீக்வன்ஸ்ல ஒரு ராட் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம அதை உடைக்கணும். அப்போ அந்த சும்மா டச் பண்ண உடஞ்சிடும்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து 10 தடவை இது பண்ணாலும் ஒரு சின்ன கிராக் கூடிய விழுகல.
ஓகே. என்னடா இது அப்படிங்கிறப்ப அப்போ லாஸ்ட்டாக வந்து டேக் போயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப அப்போ நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், ஃபோர்ஸாக அடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடிச்சோன்னே அந்த ராடு நல்லா கிளாஸ் உடஞ்சி என் கை உள்ளே போய் அந்த மொமெண்ட்டில் நான் வெளியே எடுக்கிறப்ப இங்கேயும் எனக்கு கிழிச்சு கிளாஸ் பீசஸ்லாம் நகரத்துக்குள்ளே போயிடுச்சு. ஓகே. அப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க, நான் பயந்துட்டேன். ஏன்னா அப்போ ஃபுல்லாக பிளட் ஆனப்போ என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. எனக்கு இன்னும் கை கட்டான மாதிரி ஒரு ஃபீல். சரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டிச்சஸ் போடணுன்ட்டாங்க. எனக்கு ஓவரால் 15 ஸ்டிச்சஸ் இங்கே 8 7 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்னன்னா எனக்கு ப்ராப்பராக ஹீல் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா இன்னும் 3 பீசஸ் கிளாஸ் இருக்கு, அது எடுக்காம ஸ்டிச் இதாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. திருப்பி ஆப்ரேட் பண்ணோம். ஆப்ரேட் பண்ணி அது அந்த பீரியட் தான் வந்து எனக்கு ரொம்ப மென்டலி டிஸ்டர்பிங்காக இருந்தது. எனக்கும் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா அது ஒரு அந்த லாஸ்ட் அந்த ஷூட்டோட அந்த படமே முடிய வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் படத்தில் நிறைய கார் ஓட்டுற சீக்வன்ஸ் இருக்கும். அப்புறம் கட்டோட நான் ஓட்ட முடியாது. அப்புறம் அவங்களும் சரி இந்த விஷயத்த நம்ம வந்து நல்லா ஹீல் ஆகிக்குங்க, ஹீல் ஆனதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் 1 மந்த் வந்து நான் வேறு ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ண முடியல. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஆயிடுச்சு. கார் டிரைவிங் எல்லாமே கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அந்த 1 மந்த் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யா சார். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பிரிட்டோட வந்து மறுபடியும் வந்து படத்தில் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி நடித்து முடிச்சு இப்போ தேட்டர்லேயும் படம் வரப்போகுது. அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆக்டர்ஸ்க்கு இது தான் வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன், ஹீல் ஆகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயம். இட்ஸ் ரியலி அமேசிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ தான் நம்மளை தடுத்துட்டே இருந்தாலும் நான் ஓடிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டோடு இருக்கீங்க. இது இன்னுமே வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகி மிஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் போகட்டும், ஆனால் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட்ஸாக வெல் ரெகக்னைஸ்டு ஆர்டிஸ்ட் ஃபார் விஜித் அப்படின்ற ஒரு நேம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ். அட் அ கிரேட் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச்.